கறிவேப்பிலை ஒடிக்கிறதுக்கு வாழை மரத்துக்கு நடுவில் இருக்க மரத்துக்கிட்ட போய்கிட்டு இருந்தேன். அப்பதான் யதார்த்தமா நம்ம வாய்க்கால் கரையில ஊனி வச்சிருக்க அந்த கேரட் செடியை பார்த்தாங்க. இந்த கேரட் செடியை பார்க்கறதுக்கு அச்சசலா கொத்தமல்லி தலை மாதிரியே இருக்கு. மேல நல்லா செழிப்பா தான் இருக்கு. அடியில தான் கேரட் வளர்ந்துருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியலங்க. இந்த கேரட் விதைகளை ஊனி வச்சு ஒரு 60-70 நாள் ஆகிடுச்சு. இன்னைக்கு புடுங்கி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கேரட் செடியை புடுங்கி பார்த்தேன். சுத்தமா கேரட் வளரவே இல்லைங்க. சரி, இன்னொரு செடி இருக்கு, அதையும் புடுங்கி பார்த்தேன். அதுலயும் பாத்தீங்கன்னா சின்னதா ஏதோ ஒரு வேறு மாதிரி மட்டும் வளர்ந்துருக்கு. ஆனா கேரட் மட்டும் வளரவே இல்லைங்க. ஒருவேளை நம்ம அவசரப்பட்டு புடுங்கிட்டோமோ, இன்னொரு 10 நாள் கழிச்சு செடியை புடிங்கிருந்தோம்னா நமக்கு கேரட் கிடைச்சிருக்குமோ என்னமோ தெரியல. கேரட் செடிக்கு பக்கத்திலே பீட்ரூட் விதையும் போட்டு வச்சிருந்தோம். அதுல ஒரு 5 செடி நல்லா முளைச்சிருக்கு. அதையும் அவசரப்பட்டு இன்னைக்கே புடிங்கிற வேணா, கொஞ்ச நாள் கழிச்சு புடிங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேங்க. செடிகளை பார்த்ததெல்லாம் போதும். லேட்டா வீட்டுக்கு போனா அம்மா வேற திட்டுவாங்க. அதனால கருவேப்பிலையை ஒடிச்சு எடுத்துக்கிட்டு வேகமா வீட்டுக்கு போயிட்டேங்க. மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டுட்டு இந்த கிழங்குடைய குச்சை பத்திரமா வச்சிருந்தோம். இந்த கிழங்கு குச்சை நம்ம வீட்டு தேவைக்கு கொஞ்சமா நம்ம தோட்டத்துல நட போறோங்க. அந்த குச்சோடைய மேல் பகுதி எல்லாமே அப்படியே லைட்டா காஞ்சி போன மாதிரி போயிடுச்சு. உள்ள வெட்டி பாக்குறப்ப பச்சையா தான் இருந்தது. இது நட்டு வச்சதுக்கு அப்புறமா துளுத்து வருமா அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இந்த குச்சி எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 விதை குச்சிகள் நமக்கு கிடைச்சதுங்க. அப்புறம் நம்ம வயல்ல காய்கறி செடிகள் நடுறதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கரைகளை எக்ஸ்ட்ராவே போட்டு வச்சிருந்தோம். அந்த கரைகளை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால எப்படியும் மழை பெஞ்சதுல எல்லாமே அமுங்கி போயிருக்கும். அதனால மறுபடியும் கொத்தி விட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி கரை எல்லாத்தையுமே சீர் பண்ணியாச்சு. இந்த கிழங்கு குச்சிகள் நாளைக்கு வளர்ந்து வரப்போ இடைஞ்சலே இல்லாத மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு கரை மேல லைனா அந்த விதை குச்சிகளை வச்சாச்சுங்க. காய்கறி செடிகளும் வெயில்ல கொஞ்சம் வாடி போயிருந்தது. அதனால செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சும் போது இந்த கரை எல்லாமே நல்லா ஊறிடுச்சுங்க. அப்புறம் அந்த விதை குச்சிகள் எல்லாத்தையுமே அப்படியே லைனா ஊனி வச்சாச்சுங்க. இந்த விதை குச்சிகள் எல்லாமே எப்படி முளைச்சு வருது அப்படிங்கறத பொறுத்திருந்து பாப்போமே. நான் கையில கூடையை தூக்கிட்டு எங்க இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்க. வாங்க சொல்றேன். நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சும் போது இந்த இடத்துல நிறைய தண்ணி ஊத்திட்டு இருக்கோம். அப்படி தண்ணி ஊத்துறதுனால அந்த பைப்பை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய புல்லு முளைச்சிருச்சுங்க. இந்த பைப்பை சுத்தி ஆரம்பத்துல புல்லு எல்லாமே ரொம்ப சின்னதா தான் இருந்தது. நானும் இன்னைக்கு எடுத்து போடலாம், நாளைக்கு எடுத்து போடலாம்னு சொல்லி நாளை கடத்திட்டேன்னா இன்னைக்கு திடீர்னு போய் பாக்குறப்போ அந்த இடத்துல புதாறு மாதிரி புல்லு எல்லாமே பெருசா வளர்ந்து போச்சுங்க. அந்த பைப்பை சுத்தி இருந்த புல்லு எல்லாத்தையுமே அறுத்து போட்டாச்சு. அடுத்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மரவள்ளி கிழங்கு அந்த இடத்துல கொஞ்சம் நட்டு வச்சிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? கிட்டத்தட்ட 10 குச்சி ஊனி வச்சிருந்தோம். ஆனா அதுல ஒரு 4-5 தாங்க பொழைச்சி நல்லா செழிப்பா வளர்ந்து வந்திருக்கு. மரவள்ளி கிழங்க சுத்தியுமே நிறைய புல்லு வளர்ந்து போயிருந்தது. அதையுமே அப்படியே கையோட அறுத்து விட்டாச்சு. அடுத்து ஆடெல்லாம் கொண்டு போய் மரத்தடியில நிழல்ல கட்டியாச்சுங்க. அடுத்தது நம்ம அறுத்து வச்சிருக்க புல்லு எல்லாத்தையுமே அந்த கூடிலேயே பாத்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அமுக்கி எல்லாத்தையுமே அள்ளிட்டு போய் ஆடுகளுக்கு அப்படியே கொட்டியாச்சுங்க. ஒரே நேரத்துல இன்னைக்கு 2 வேலைகளை முடிச்சாச்சுங்க. வாழை மரத்துக்கு நடுவுல லெமன் கிராஸ் பிளான்ட் நட்டுருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த பிளான்ட் எல்லாமே இப்ப நல்லா வளர்ந்துருச்சுங்க. இந்த செடியை பாக்குறதுக்கும் அழகா இருக்கு. இதுல நிறைய மருத்துவ குணமும் இருக்கா. அதனால இதை நம்ம வீட்டுக்கு முன்னாடி 2-3 நட்டு வைக்கலாம்னு தோணுச்சு. இந்த செடி ஏற்கனவே நம்ம பெருமா வீட்டுக்கு பின்னாடி பெருசா புதார் மாதிரி வளர்ந்து கிடக்குது. இந்த செடியோட அடிப்பக்கத்துல நல்லா நெருக்கமா வளர்ந்து போயிருக்கும். நல்லா வேறு பகுதியா இருக்கிறதா பார்த்து ஒரு 4-5 செடியை புடிங்கி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த லெமன் கிராஸ் பிளான்ட்டை இப்பயே போய் பூமியில நட போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்து பிளாஸ்டிக் கவர்ல நட்டு வச்சு வளர்க்க போறோம். இந்த செடிகள் எல்லாமே நல்லா செழிப்பா வளர்ந்து வரதுக்கு நம்ம எருவு குளிக்கிட்ட நிறைய சத்துள்ள செம்மண் இருக்கு. அந்த செம்மண் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல நிரப்பியாச்சுங்க. கவர்ல இருக்க மண்ணுல நான் ஏற்கனவே தண்ணி ஊத்தி ஈரப்பதமாக்கிட்டேன். அப்புறம் நம்ம புடிங்கி எடுத்துட்டு வந்த செடிகளை தனித்தனியா அந்த கவர்ல நட்டு வச்சாச்சுங்க. இந்த செடிகள்ல புதுசா துளிர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேல இருந்த இலைகளை வெட்டி விட்டுட்டேங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த லெமன் கிராஸ் செடியை பாத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம வாழை மரத்துக்கிட்ட கொஞ்சம் காய்கறி விதைகளை முளைக்கி போட்டிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த காய்கறி செடிகளுக்கு நீங்க சாயங்காலமா அப்படியே தண்ணி ஊத்துறதுக்காக போயிருந்தேன். இந்த செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு பெருசா வளர்ந்துருச்சு. இந்த செடிகள் ரொம்ப நாளாவே பிளாஸ்டிக் கவர்லயே வளர்ந்துகிட்டு இருக்கு. இதை கூடி சீக்கிரம் நம்ம வயல்ல கொண்டு போய் நட்டு வச்சாகணுங்க. அப்புறம் வாய்க்கால் ஓரமா கரையில பாத்தீங்கன்னா ஒரு சில காய்கறி விதைகளை ஊனி வச்சிருந்தோம். அது எல்லாமே நல்லா பெருசாவே வளர்ந்துருச்சுங்க. அது மட்டும் இல்ல, முள்ளங்கி எல்லாமே அடியில பாத்தீங்கன்னா கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த காய்கறிகள் எல்லாமே இன்னொரு 20 நாள் அறுவடைக்கு தயாராகிடுங்க. அப்புறம் இந்த வாய்க்கால் ஃபுல்லா தண்ணி போய்கிட்டு இருந்தது. அதனால சைடுல இருக்க மண் எல்லாமே கரைஞ்சதுல அந்த 1-2 முள்ளங்கி செடிகள் இந்த மாதிரி சாஞ்சிருச்சுங்க. எல்லாத்தையுமே நேரம் நிமித்தி விட்டு மண்ணும் அணைஞ்சு விட்டாச்சு. இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கப்போ யதார்த்தமா அந்த லெமன் கிராஸ் பிளான்ட்டை பார்த்தாங்க. இந்த பிளான்ட்டை நம்ம தோட்டத்துல நட்டு ரொம்ப மாதங்கள் ஆகுது. இந்த செடி சுத்தி கொஞ்சம் களைகளும் வளர்ந்துருந்ததா, அதையும் அப்படியே கையோட எல்லாத்தையுமே புடுங்கி விட்டாச்சு. நம்ம தோட்டத்துல இருந்த சின்ன சின்ன வேலைகளை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கும் போயாச்சுங்க. அஞ்சல் காட்டுல இருந்த கிழங்கு எல்லாமே நல்லா விளைஞ்சிருச்சுங்க. அந்த கிழங்குகளை கொஞ்சமா இன்னைக்கு அறுவடை பண்ணலாமா வாங்க. இந்த கிழங்கு கொடியில இருக்க இலைகளை பாக்குறப்போ அச்சசல வெத்தலைய பாக்குற மாதிரியே இருக்கும். அதனால இதோட பேரை வெத்தலைவள்ளி கிழங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வெத்தலைவள்ளி கிழங்கு வகைகளை இப்ப பாக்குறதே ரொம்ப ரொம்ப அரிதா இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா கிராமப்புறங்கள்லயே இதை ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியுது. இந்த கிழங்கு பூமிக்குள்ளார நல்லா பெருசா வளர்ந்து வரும். அது மட்டும் இல்லங்க, இந்த கிழங்கோட கொடியிலும் பாத்தீங்கன்னா நிறைய கிழங்குகள் இந்த மாதிரி சின்ன சின்னதா காய்ச்சி வரும். அதனாலேயே இதுக்கு கொடி கிழங்கு அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குங்க. நானும் இந்த கொடிகளை நல்லா பெருசா விளைஞ்சிருக்க கிழங்கா பார்த்து பறிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சில கிழங்கு கொடிகள் இந்த மாதிரி மஞ்சள் கூடவே கீழே படர்ந்து கிடந்தது. அந்த கொடிகளை யதார்த்தமா விலக்கி விட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அடியில நிறைய கிழங்குகள் எக்கச்சக்கமா விளைஞ்சு போயிருந்தது. அப்புறம் இவ்வளவு கிழங்குகள் இருந்தாலுமே ரொம்ப சின்ன சின்ன கிழங்குகளை எடுத்தோம் அப்படின்னா அதோட தோல்களை உரிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. அதனால ஓரளவுக்கு பெரிய சீசா இருக்க கிழங்குகளை அறுவடை பண்ணிட்டு வந்தாச்சுங்க.
ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அறுவடை பண்ணக்குள்ள கிழங்கு எல்லாமே கொஞ்சம் சின்னதா இருந்தது. ஆனா இப்ப கிழங்கோட சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்க. கொடிகள்ல நிறைய கிழங்குகள் தொங்கிக்கிட்டு இருந்தது. அதுல பெருசா இருக்க கிழங்குகளா பார்த்து பறிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கிழங்குகளை அறுவடை பண்ற ஸ்டேஜ் அப்படிங்கறதுனால கொடிகளும் காஞ்சு போயிரும். கொடியில தொங்கிட்டு இருந்த கிழங்குகளும் இந்த மாதிரி கீழே விழுந்துரும். கீழே விழுந்து கிடக்கிற கிழங்குகளை இப்போதைக்கு நம்ம பயன்படுத்துற மாதிரி கொஞ்சமா பொறுக்கி எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து இந்த கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு இந்த கிழங்கோட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கடைசியா இந்த கிழங்குக்கு மேல் பக்கத்துல இருக்க அந்த தோலை உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிழங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த கொடிக்கிழங்கு நம்ம வேக வச்சு சாப்பிட்டுருக்கோம். சாப்பிடறதுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா அந்த கிழங்க நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேக வச்சு சாப்பிடுற கிழங்க விட இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி அதை நாமளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்கு பறிக்கிறதுக்கு போயிட்டேன். கொடியில இருக்கிறதுல நல்லா பெரிய கிழங்கா இருக்கிறதா பார்த்து ஒரு கை நிறைய பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க. கிழங்க வேக வைக்கிறதுக்கு பக்கத்துல இருந்த கரம்புல போய் கொஞ்சமா விறகு எடுத்துட்டு வந்து அதை பத்த வச்சுட்டேங்க. நெருப்பு நல்லா வேகமா எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த கிழங்கு எல்லாத்தையுமே மொத்தமா கொண்டு வந்து தீயில போட்டாச்சு. இந்த கொடிக்கிழங்க சுட்டு சாப்பிடுறது இதாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஆனா நெருப்பை மட்டும் அணைய விடாம தொடர்ந்து விறகு போட்டு கொளுத்திக்கிட்டே இருந்தேன். கிழங்கு சின்னதா இருக்கிறதுனால சீக்கிரமாவே கருக ஆரம்பிச்சிருச்சு. இதுல எது கறிக்கட்டை எது கிழங்குனே தெரியல. எல்லாமே ஒரே கலர்ல இருக்குங்க. அந்த கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு இலையில எடுத்து போட்டு அப்படியே சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. நானும் இந்த கிழங்கு எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சேன். சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. வேக வச்ச கிழங்கு விட நெருப்புல சுட்டு சாப்பிடுற கிழங்கு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல சின்னதா ஒரு காய்கறி அறுவடை பண்ணலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சில காய்கறி விதைகளை நம்ம வாய்க்கால் ஓரமா ஊனி வச்சிருந்தோம்ல, அதுல முள்ளங்கி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பெருசாயிடுச்சு. அதுல நல்லா விளைஞ்சிருக்க முள்ளங்கியா பார்த்து அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்தது மஞ்சள் காட்டுல இருக்க கத்திரிக்காவை அறுவடை பண்ண போறோங்க. எனக்கு தெரிஞ்சு கத்திரிக்காவோட கடைசி அறுவடை இதுவா தான் இருக்கும். ஏன்னா செடிகள் எல்லாமே அறுவடை முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. இந்த வாட்டி அறுவடை பண்ணக்குள்ள நல்லா பச்சையா நீளமா இருக்கக்கூடிய இந்த பச்சை கத்திரிக்காய் நிறையவே கிடைச்சதுங்க. அடுத்தது மஞ்சள் காட்டுலயே கொஞ்சம் தக்காளி செடிகளும் இருக்குது. அதுல போய் ஏதாவது பழங்கள் இருக்கான்னு சொல்லி தேடி பாக்குறப்போ அதுல ஒரு 4-5 பழங்கள் நல்லாவே பழுத்து இருந்தது. அதையுமே அப்படியே அறுவடை பண்ணிக்கிட்டு போற போக்குல கொஞ்சமா பச்சை மிளகாய் பறிச்சுட்டு போயாச்சுங்க. கடைசியா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம விதையே போடாம பெருசா படர்ந்து கிடக்கிற இந்த பாகற்காய் கொடியில எக்கச்சக்கமான காய்கள் இருந்தது. அதையுமே அப்படியே அறுவடை பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு முள்ளங்கி தக்காளி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை ரொம்பவே சூப்பருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வெள்ளரிக்காய் செடிகள் கொஞ்சம் ஊனி வச்சிருந்தோம். அது செடி எல்லாமே இப்ப பெருசா வளர்ந்து ஒரு சில வெள்ளரிக்காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த வெள்ளரி செடிகள்ல ஏதாவது பிஞ்சு இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப பாக்குறப்போ சின்னதா ஒரு வெள்ளரி பிஞ்சு இருந்தது. 3 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு மறுபடியும் அந்த வெள்ளரி பிஞ்சு எவ்வளவு பெருசு வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன். நல்லா நீளமா அந்த வெள்ளரிக்காய் வளர்ந்து போயிருந்தது. இந்த வெள்ளரி கொடியை பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. ஆனா ஆரம்பத்திலே நிறைய பூக்களும் ஒரு சில பிஞ்சுகளையும் கொடியில பார்க்க முடியுது. இந்த வெள்ளரிக்காவை பார்த்துட்டு பக்கத்திலே கொஞ்சம் காய்கறி செடிகள் நட்டு வச்சிருந்தோம். அதோட வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம சின்ன கண்ணுகளா வச்சிருந்தோம். இப்ப எல்லாமே துளிர் விட்டு பெரிய செடிகளா வளர்ந்துருச்சுங்க. இது மட்டும் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி மழை வேற பொழிஞ்சுதா, அதனால செடிகள் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா செழிப்பா இருந்ததுங்க. அப்புறம் இந்த வீடியோ பாக்குற யாருக்கெல்லாம் வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்டா சொல்லிடுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த கொடியில இருந்து நீளமா ஒரு வெள்ளரிக்காவை அறுவடை பண்ணோம். இன்னைக்கு பாக்குறப்போ அதே மாதிரியே மறுபடியும் 2-3 வெள்ளரிக்காய் பெருசா வளர்ந்து போயிருக்கு. இந்த வெள்ளரிக்காவை பாக்குறப்போ மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு விஷயத்த நினைச்சா ரொம்பவே கவலையாகுதுங்க. நம்ம மக்காச்சோள காட்டோடைய ஒரு மூலையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சோளங்கள் சாஞ்சு போயிருச்சுங்க. இது எல்லாமே காத்துல சாஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டுல இருக்க குட்டி ஆடுகள் எல்லாமே சேர்ந்து இந்த சோளத்தட்டையை சாப்பிடறோம்னு சொல்லிட்டு சோளங்களை மொத்தமா இழுத்து கீழே தள்ளி சேதப்படுத்திருச்சுங்க. சோளத்தட்டைகள் இந்த மாதிரி கீழே சாஞ்சு போச்சு அப்படின்னாலே அது சோளக்கருது எதுவுமே வைக்காதுங்க. அதனால வயல்ல கிடந்தாலும் இது வேஸ்டா தான் போகும். அது வேஸ்டா போறதை விட அந்த சோளத்தட்டை அறுத்துட்டு போய் மாட்டுக்கு போட்டோம் அப்படின்னா நல்லாவே சாப்பிடும். அது மட்டும் இல்ல வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் பாலும் அதிகமா கறக்குங்க. தட்டைய மாட்டுக்கு போட்டுட்டு வெள்ளரிக்காவை பறிக்கிறதுக்கு வந்தாச்சுங்க. இந்த வெள்ளரிக்காவோட கலர் பச்சையும் வெள்ளையும் கலந்துருக்கிறதுனால இது வெள்ளரிக்காவா அப்படிங்கிற அளவுக்கு டவுட்டா இருக்குங்க. ஆனா இந்த வகை வெள்ளரிக்காவை சாப்பிடறதுக்கு ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம தோட்டத்துல சின்னதா ஒரு காய்கறி அறுவடை பண்ணலாமா வாங்க. முதல்ல பாக்குறதுக்கு வெள்ளை கலர்ல நல்லா நீளமா விளைஞ்சு போயிருக்க இந்த வெள்ளரிக்காவை அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது வீட்டுக்கு முன்னாடி இருக்க கரும்பு செடிகளுக்கு நடுவுல தானாவே முளைச்சு இந்த தக்காளி செடியில நிறைய தக்காளி இருக்கு. அதுல நல்லா செவந்து போய் பழுத்திருக்க பழங்களா பார்த்து அறுவடை பண்ணியாச்சு. அடுத்து இடத்த அடைச்சுக்கிட்டு பெருசா படர்ந்து போய் கிடக்கிற பாவக்காய் கொடியில நிறைய காய்கள் இருந்தாலும் அந்த கொடியிலேயே நல்லா பெருசா விளைஞ்சு போயிருக்க பாவக்காயா பார்த்து அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மக்காச்சோள காட்டோடைய ஓரங்கள்ல தானாவே முளைச்சு நல்லா பெருசா அறுவடைக்கு தயாரா இருந்த வெள்ளை நிற வெண்டைக்காவையும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மரத்துக்கு நடுவுல கொஞ்சம் இடங்கள் இருந்தது. அந்த இடங்கள்ல பச்சை நிற வெண்டைக்காவோட விதைகளை ஊனி வச்சிருந்தோம். அந்த செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்து அறுவடைக்கு தயாரா இருந்த வெண்டைக்காவையும் அறுவடை பண்ணியாச்சு. கடைசியா வாய்க்கால் கரையில இருக்க முள்ளங்கி கிழங்குகள்ல இப்போதைக்கு வீட்டு தேவைக்கு நல்லா விளைஞ்சிருக்க கிழங்கா பார்த்து அறுவடை பண்ணியாச்சு. மொத்தத்துல இன்னைக்கு அறுவடை ரொம்பவே சூப்பருங்க. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல சின்னதா ஒரு காய்கறி அறுவடை பண்ணலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் பீன்ஸ் தாங்க அறுவடை பண்ண போறோம். இந்த பீன்ஸ்லாம் நம்ம மண்ணுக்கு வருமானு சொல்லிட்டு சந்தேகத்துல தான் விதையை ஊனி வச்சிருந்தேன். இப்பெல்லாம் அந்த செடியில நிறைய காய்கள் காய்க்குது. நல்லா விளைஞ்சு போய் அறுவடைக்கு தயாரா இருக்க பீன்ஸா பார்த்து ஒரு கையளவுக்கு அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது தக்காளி அறுவடை பண்ண போறோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி 2 செடி தானாவே முளைச்சிருந்தது. அந்த 2 செடிகள்ல இருந்துமே நல்லா பழுத்த பழங்களா ஒரு 1/2 கிலோ கிட்ட தக்காளி பழம் கிடைச்சது. தக்காளி பழங்களை பறிச்சுட்டு அப்படியே பாகற்காயை அறுவடை பண்ண போயாச்சு. கொடியில நிறைய பாகற்காய் இருந்தாலும் நல்லா விளைஞ்சு போயிருக்க பாகற்காயா பார்த்து அறுவடை பண்ணிட்டு அடுத்தது கத்திரிக்காய் அறுவடை பண்ண போயாச்சுங்க. மஞ்சள் காட்டுல
காட்டுல மிச்சம் இருக்க 2 கத்தரி செடியில சொல்லிக்கிற அளவுக்கு காய்கள் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு காய்கள் கிடைச்சது. அதையும் அப்படியே அறுவடை பண்ணிட்டு நம்ம வாழைத்தோட்டத்துல இருக்க வெண்டைக்காவை அறுவடை பண்ண போயாச்சுங்க. பச்சை நிற வெண்டையில 3 காய்களும் வெள்ளை நிற வெண்டையில 3 காய்களும் கிடைச்சது. இந்த காய்களையும் அப்படியே அறுவடை பண்ணியாச்சு. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா காய்களையுமே இன்னைக்கு அமோகமா அறுவடை பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல சின்னதா ஒரு காய்கறி அறுவடை பண்ணலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சில காய்கறி விதைகளை நம்ம வாய்க்கால் ஓரமா ஊனி வச்சிருந்தோம்ல, அதுல முள்ளங்கி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பெருசாயிடுச்சு. அதுல நல்லா விளைஞ்சிருக்க முள்ளங்கியா பார்த்து அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்தது மஞ்சள் காட்டுல இருக்க கத்திரிக்காவை அறுவடை பண்ண போறோங்க. எனக்கு தெரிஞ்சு கத்திரிக்காவோட கடைசி அறுவடை இதுவா தான் இருக்கும். ஏன்னா செடிகள் எல்லாமே அறுவடை முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. இந்த வாட்டி அறுவடை பண்ணக்குள்ள நல்லா பச்சையா நீளமா இருக்கக்கூடிய இந்த பச்சை கத்திரிக்காய் நிறையவே கிடைச்சதுங்க. அடுத்தது மஞ்சள் காட்டுலயே கொஞ்சம் தக்காளி செடிகளும் இருக்குது. அதுல போய் ஏதாவது பழங்கள் இருக்கான்னு சொல்லி தேடி பாக்குறப்போ அதுல ஒரு 4-5 பழங்கள் நல்லாவே பழுத்து இருந்தது. அதையுமே அப்படியே அறுவடை பண்ணிக்கிட்டு போற போக்குல கொஞ்சமா பச்சை மிளகாய் பறிச்சுட்டு போயாச்சுங்க. கடைசியா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம விதையே போடாம பெருசா படர்ந்து கிடக்கிற இந்த பாகற்காய் கொடியில எக்கச்சக்கமான காய்கள் இருந்தது. அதையுமே அப்படியே அறுவடை பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு முள்ளங்கி தக்காளி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை ரொம்பவே சூப்பருங்க. சின்னதா ஒரு காய்கறி அறுவடை பண்ணலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் வயலுக்கு ஓரத்துல இருக்க இந்த பரங்கிக்காய் கொடிக்கு தாங்க போயிருந்தோம். இந்த கொடியில பாத்தீங்கன்னா எல்லா காய்களுமே அறுவடை ஆகிடுச்சு. இன்னொரு 2-3 காய்கள் மட்டும் தாங்க இருக்கு. இப்போதைக்கு வீட்டுக்கு பொரியல் பண்றதுக்கு மட்டும் சின்னதா ஒரு காயை பார்த்து பறிச்சுக்கிட்டு மீதி இருக்க எல்லா காய்களையுமே அப்படியே கொடியிலே விட்டாச்சுங்க. இந்த பரங்கிக்காயை எடுத்துக்கிட்டு அப்படியே கள்ளியவரக்காய் கொடிக்கு போயாச்சுங்க. அதுல ஏதாவது காய்கள் இருக்கான்னு தேடி பார்த்தேன். ஆனா காய்கள் எல்லாமே அறுவடை ஆகிடுச்சுங்க. விதைக்கு மட்டும் இப்போதைக்கு 2-3 காய்கள் பச்சையா இருக்கு. ஏற்கனவே 2-3 காய்கள் நல்லா விளைஞ்சு போய் இந்த மாதிரி காஞ்சு போயிருக்கு. இந்த 2-3 காய்களை அப்படியே விதைக்காக கொஞ்சமா பறிச்சு எடுத்துக்கிட்டேங்க. அடுத்ததா மறுபடியும் நம்ம அவரைக்காவை தான் அறுவடை பண்ண போறோம். இந்த அவரைக்காய் பேரு பட்டா அவரைக்கான்னு சொல்லுவாங்க. பேருக்கு ஏத்த மாதிரி இந்த அவரைக்காவும் கொஞ்சம் பட்டையா கொஞ்சம் நீளமாவும் இருக்குங்க. இந்த பட்டா அவரைக்காவும் நம்ம நாட்டு வகையை சேர்ந்தது தாங்க. அடுத்தது நல்லா விளைஞ்சு போய் நீளமா தொங்கிக்கிட்டு இருக்க இந்த புடலங்காவையும் அப்படியே அறுவடை பண்ணியாச்சுங்க. மொத்தத்துல இன்னைக்கு அறுவடை ரொம்பவே சூப்பருங்க. இன்னைக்கு நம்ம சோளக்காட்டுக்கு மோட்டார் எடுத்து விட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம். வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வயல்ல இருக்க ஈரப்பதம் எல்லாமே சீக்கிரமாவே காஞ்சு போயிருதுங்க. அதனாலேயே 3 நாளைக்கு ஒரு டைம் பாத்தீங்கன்னா வயலுக்கு தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த சோளப்பேர் எல்லாமே சின்னதா இருக்கிறதுனால செடியோட வேர்கள் பாத்தீங்கன்னா பூமியில கிரிப்பா புடிச்சிருக்காது. அதனால இந்த மாதிரி 1-2 சோளங்கள் கீழே சாஞ்சு போயிருக்குங்க. அப்புறம் கீழே சாஞ்சு போயிருக்க இந்த சோளப்பேர்கள் எல்லாத்தையுமே நேரா நிமித்தி விட்டு அதோட வேர்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணு கொஞ்சம் போட்டு அணைச்சு விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தண்ணி போற வாய்க்காலுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பாகற்காய் கொடி நல்லா பெருசா வளர்ந்து போச்சுங்க. அந்த கொடி எல்லாத்தையுமே ஓரமா எடுத்து விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஏற்கனவே இந்த பாகற்காய் கொடியில நிறைய பூக்கள் அப்புறம் பிஞ்சுக்கள்லாம் இருந்தது. நானும் யதார்த்தமா அதுல காய்கள் ஏதாவது பெருசா இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுல எக்கச்சக்கமான காய்கள் நல்லா பெருசா வளர்ந்து போயிருந்ததுங்க. அந்த கொடியில நல்லா பெருசா விளைஞ்சிருக்க பாகற்காயை பார்த்து அறுவடை பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்த அறுவடைக்கு தயாராகிற மாதிரி இன்னும் ஒரு சில பாகற்காய் பிஞ்சுகளும் கொடியில இருந்ததுங்க. அப்புறம் இயற்கை நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்க அந்த பரிசு ரொம்பவே சூப்பருங்க. மஞ்சள் காட்டுல சிறுகீரைகளோட விதைகள் எக்கச்சக்கமா காய்ச்சிருக்கு. அதை இன்னைக்கு கொஞ்சமா சேகரிக்கிறதுக்காக நானும் கத்திரிக்கோளை தூக்கிட்டு வயலுக்கு கிளம்பிட்டேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த சிறுகீரைகள் எல்லாமே ரொம்பவே சின்னதா இருந்தது. நம்ம இதை பறிச்சு சமைச்சு ஒரு வீடியோ கூட நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஆனா மீதி இருந்த கீரை செடிகள் எல்லாமே ரொம்பவே பெருசா வளர்ந்து போய் அதுல எக்கச்சக்கமான விதைகளும் வந்துருச்சுங்க. இந்த விதைகளை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு தேவைக்கு கொஞ்சமா கீரைகளை விதைக்க போறோம். அதுக்கு தாங்க நானும் விதைகளை சேகரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் யதார்த்தமா வயல்ல பாத்தீங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரை இருக்கிறதையும் பார்த்தேன். அந்த செடியில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பழங்களும் இருந்ததுங்க. நல்ல கருப்பு கலர்ல பழுத்து இருக்க பழங்களை நம்ம சாப்பிடலாம். நானும் செடியில பழுத்து இருந்த எல்லா பழங்களையுமே பறிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டேன். இந்த பழங்களை சாப்பிடறதுக்கு ரொம்பவே சுவையா இருக்குங்க. அது மட்டும் இல்ல இந்த மணத்தக்காளி செடியில நிறைய மருத்துவ குணமும் இருக்குங்க. அதனால இந்த மணத்தக்காளி கீரையை சமைக்கிறதுக்கு கொஞ்சமா பறிச்சுக்கிட்டு நம்ம சேகரிச்சு வச்சிருக்க விதைகளையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அடுத்து நீங்களும் மணத்தக்காளி சாப்பிட்டீங்களான்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு எங்க ஊர் ஃபாரஸ்ட்டுக்கு இந்த சோற்று கற்றாழையை பறிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. போற வழியிலே சின்னதா ஒரு சில இளந்த மரத்தை பார்த்தேன். அந்த இளந்த மரத்துக்கு மேல நிறைய பழங்களும் இருந்ததுங்க. மரத்துக்கு மேல இவ்வளவு பழங்களை பார்த்துட்டு நம்ம பறிக்காம போனா எப்படி? மரத்துக்கு மேல மட்டும் இல்ல மரத்துக்கு கீழேயும் பாத்தீங்கன்னா நிறைய பழங்கள் கொட்டி கிடக்குங்க. கீழே கிடக்கிற பழத்தை பொறுக்கி எடுத்தா ஒரு சாக்கு ஃபுல்லா பொறுக்கி எடுக்கலாம் போல அவ்வளவு பழங்கள் கொட்டி கிடந்ததுங்க. ஆனா அவ்வளவு பழத்தை பொறுக்கிட்டு போய் நாம என்ன பண்ண போறோம்? இப்போதைக்கு சாப்பிடறதுக்கு மட்டும் ஒரு கையளவுக்கு பழத்தை பொறுக்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அந்த சோற்று கற்றாழை இருக்க இடத்துக்கு போயாச்சுங்க. இது என்னடா அது? இந்த இடத்துல இவ்வளவு கற்றாழை செடி இருக்குன்னு பாக்குறீங்க. இதெல்லாம் ரொம்பவே கம்மிங்க. இந்த இடத்துல இதை விட 2-3 மடங்கு இன்னும் அதிகமா இருக்கும். அப்புறம் இந்த கற்றாழை செடி எதுக்குன்னு தெரியுமா? இந்த கற்றாழை செடியை நம்ம வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த கற்றாழை செடி நிறைய மருத்துவத்துக்கு யூஸ் ஆகுது. அதனால அந்த செடி நம்ம வீட்லயே ஒண்ணு இருக்கட்டுமே சொல்லி அந்த கற்றாழை செடியை கொண்டு வந்து நம்ம வயலோட ஒரு ஓரமா நட்டு வச்சாச்சுங்க. இன்னைக்கு நம்ம வயல்ல கொஞ்சம் வேலைங்க. நம்ம வயல்ல இருக்க சோள பயிர்ல அந்த குருதுல பாத்தீங்கன்னா நிறைய புழு உட்காந்துருக்குங்க. அந்த புழு உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல, அந்த குருது எல்லாத்தையுமே வெட்டி வெட்டி வளர விடாம பண்ணிருதுங்க. அதனால அந்த குருதுல இருக்க புழுவை அழிக்கிறதுக்காக அந்த குருதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மருந்துகளை ஸ்ப்ரே பண்ண போறோம். சோள பயிர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பெருசா வளர்ந்துருச்சு. இன்னொரு 20 நாள் போச்சு அப்படின்னா சோள பயிர்ல பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால இந்த டைம்ல கண்டிப்பா அந்த புழுக்களை கண்ட்ரோல் பண்ணி ஆகணுங்க. அப்புறம் நம்ம வயல்ல மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம பார்வை எல்லாமே மேலதாங்க இருக்கும். அதனால அடியில என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால வயலுக்கு போகும்போது கண்டிப்பா கால்ல செருப்பு போட்டு தாங்க போயாகணும். நம்ம ரொம்ப நேரமா சோள காட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருந்ததுனால கை கால் எல்லாமே அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் வீட்டுக்கு வந்தோடனே ஸ்ப்ரேயர் ஒரு ஓரமா வச்சுட்டு அப்படியே ஜில்லுன்னு ஒரு குழியிலையும் போட்டாச்சுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். எங்க அம்மா அந்த செடிகள்ல ஏதாவது காய் இருக்கான்னு சொல்லி பார்க்க சொன்னாங்க. அந்த கொடிகள்ல ஏற்கனவே 2-3 பிஞ்சுகள் இருந்ததுங்க. அந்த பிஞ்சு எல்லாமே இப்ப நல்லா பெரிய காயா விளைஞ்சிருச்சு. அந்த காய் எல்லாத்தையுமே அப்படியே அறுவடை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க.